In this session, we will learn about Resolver. We have already learnt in the previous sessions about DNS. DNS stands for Domain Name System, isn't it? So, Domain Name System, domain represents the website address, colloquially speaking. So, domain represents the website address, google.com அப்படின்னு சொல்றீங்கல்ல, that represents, that is technically called as the domain name, isn't it? And we have learnt about the labels in each domain, and we have also learnt how to resolve this domain names with the IP addresses. What is IP address? Do you remember? ஈச் சிஸ்டம், ஈச் டிவைஸ், சிஸ்டம் மட்டும் இல்லை, மொபைலாக இருக்கலாம், ஒன்று டேபாக இருக்கலாம், எதுனாலும் சரி, எந்த டிவைஸ்னாலும் that is connected to internet has a unique IP address. So similar to your door number, ஒவ்வொரு டிவைஸ்க்கும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு தனித்தன்மையாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. அப்போ நீனே யோசிச்சுக்கோ, when you create a website, ஓகே, உன்னோட சிஸ்டமில் ஹோஸ்ட் பண்ணியிருக்க உன்னோட வெப்சைட்டு அப்படின்னா, வேறு யாராவது உன்னோட வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா உன்னோட சிஸ்டம்லேருந்து எடுத்து அவங்களுக்கு போகணும் இல்லையா? ஸோ தட் யுவர் சிஸ்டம் கேன் பி ஐடென்டிஃபைட் ஒன்லி யூஸிங் யுவர் ஐபி அட்ரஸ், யூனிக் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ பட் பீப்புள் கெனாட் ரிமெம்பர் நம்பர்ஸ். அவ்வளோ தூரம் நம்பர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் வி ஆர் குட் அட் ரிமெம்பரிங் நேம்ஸ். அதனால தான் நம்ம ஃபோன் நம்பர் கூட பேர் போட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ரிமெம்பர் நேம்ஸ் அண்ட் கால் தேர் நம்பர் ஸ்டோர், இஸ்ன்ட் இட்? ஸோ சிமிலர்லி ஒவ்வொரு ஐபி அட்ரஸ், யூனிக் ஐபி அட்ரஸ்க்கும் அது வந்து நம்ம பப்ளிக் ஆக்க போகிறோம், எல்லாரும் ஆக்சஸ் பண்ண போகிறாங்கங்கிறது வெப்சைட்ஸ் ஆக்க போகிறோம் அப்படின்னா தே ஆர் ரெப்ரசன்டட் அஸ் டொமைன் நேம்ஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸையும் டொமைன் நேம்ஸையும் எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஈச் ஐபி அட்ரஸ் ஹஸ் அ யூனிக் டொமைன் நேம். டொமைன் நேமும் யூனிக்காக தான் இருக்கும். நோ டூ வெப்சைட்ஸ் கேன் ஹாவ் த சேம் நேம். ரெண்டு வெப்சைட் ஒரே பேரில் இயங்காது, அப்படி தானே? வேறு வேறு நேம்ஸ் தான் இருக்குது. இதுக்கு வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான் ICANN படித்தோம் நம்ம லாஸ்ட் செஷனில். ஸோ அது வந்து டூப்ளிகசி இல்லாமல் யூனிக்காக ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்க்கும் டொமைன் நேம்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம சிஸ்டமில் நம்ம நெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். வெப்சைட்ஸ் மற்றவங்களோடதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம் இல்லையா? சப்போஸிங் யூ ஆர் ஹோஸ்டிங் எ வெப்சைட் அப்படின்னா டேட்டா இஸ் இன்சைட் யுவர் சிஸ்டம். யுவர் ஐபி அட்ரஸ் இஸ் நீடட் பை த கிளையண்ட். யார் உன் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உன்னோட ஐபி அட்ரஸ் தேவை இல்லையா? ஸோ திஸ் மேட்சிங் டொமைன் நேம்ஸையும் இந்த ஐபி அட்ரஸஸையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு படித்தோம் இல்லையா? ஹைராக்கியல் வேல ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஃப்ளாட் வேல முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சாங்க, டேபுலர் காலம் மாதிரி. ஆனால் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது அது பாசிபிலிட்டி வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் தே ஸ்விட்ச்ட் ஓவர் டு ஹைராக்கியல் வே. ஹைராக்கியல் வேல லாஸ்ட் செஷனில் டாப் லெவல் டொமைன்ஸ் அதெல்லாம் படித்தோம்ல நம்ம பிடிஎஃப்ல கூட. ஐ ஷோட் யூ, isn't it? So there are domain servers, name servers, isn't it? root name server, primary master or name server. ஸோ இந்த நேம் சர்வர்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வெப்சைட்ஸ் இப்போ .com தனியாக ஒரு நேம் சர்வர் இருக்கும், .org தனியாக இருக்கும், .edu தனியாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு நேம் சர்வர்ஸ் இல்லையா? அந்த ஜோனுக்குள்ளதெல்லாம் ஒரு நேம் சர்வரில் இருக்கும். EDU ஜோனில் இருக்கிற எல்லா வெப்சைட்ஸ், EDU ஜோன், ஓகே, ஜோன், EDUங்கிறது ஜோன். அந்த ஜோனில் இருக்கிற எல்லா வெப்சைட் அட்ரஸஸும் அதோட ஐபி அட்ரஸஸும் எந்த இதில் இருக்கும்? ஒரு நேம் சர்வரில் இருக்கும். ஓகே, and there will be two copies. One is primary, another one is secondary. Suppose primary system வந்து ஏதோ ப்ராப்ளம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட எதுலேருந்து டேட்டா எடுத்து கொடுக்கும்? அது செகண்டரி சிஸ்டமில். ஸோ இப்போதைக்கு ஆர்கனைசேஷன் படிச்சிட்டோம். எப்படி ஐபி அட்ரஸஸும் டொமைன் நேம்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் டொமைன் நேம்ஸும் அங்கே சேவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ யார் இந்த வேலையை பார்க்குறதுன்னு தெரியணும் இல்லையா? and that's what we are going to learn in this session. Okay, Resolver. Look at, do you know first? Resolver is a program or a software that is responsible for initiating this translation of domain name into IP address. நம்மளோட ஸ்க்ரீனில் www.google.comனு கொடுத்த உடனே ரிசால்வர்னு ஒரு ப்ரோக்ராம் நம்மளோட ஹோஸ்ட் சிஸ்டம்லேயே இருக்குது. ஹோஸ்ட்னா யார்? நம்ம தான், கிளைண்ட். நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த வெப்சைட்டை. ஸோ நம்மளோடதுலேயே வந்து என்ன ப்ரோக்ராம் இன்பில்ட்டாக இருக்குது? ரிசால்வர் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர். ஸோ usually a single program, and that's why they've given it as the word program. Okay, so the resolver is a program
for initiating the translation of a domain name into IP address. Okay, so since the resolver is stored in the host na yaru நம்ம சிஸ்டம் தான் ஹோஸ்ட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம் நெட். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே தேவையில்லை. சின்ஸ் த ரிசால்வர் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஹோஸ்ட். ஸோ ரிசால்வர் இஸ் அ ப்ரோக்ராம் தான், அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். இட் இனிஷியேட்ஸ் த ட்ரான்ஸ்லேஷன். டொமைன்லேருந்து ஐபி அட்ரஸாக மாத்திரம் அந்த ட்ரான்ஸ்லேஷன். டொமைன் நேம் கொடுத்துட்டோம், போய் கண்டுபிடிச்சி ஐபி அட்ரஸ் அது கண்டுபிடிச்சி நேம் சர்வர்லலாம் ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த ஐபி அட்ரஸ்க்கு போய் நமக்கு தேவையான டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த வேலையை யார் பார்க்குறாங்க? ரிசால்வர். இட் இஸ் அ ப்ரோக்ராம். ஓகே, தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி ப்ரோட்டோக்கால். ஏன்னா இது நம்மளோடதுலே இருக்கிறதுனால தெர் இஸ் நோ நீட் ஃபார் அ செப்பரேட் ப்ரோட்டோக்கால். ஓகே, between the resolver and the user program. Now we'll see resolver in detail. So we have already seen domain name system is a client server application. யார் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ வெப்சைட்டை அவங்க கிளைண்ட்டு, எந்த வெப்சைட் ரெக்வெஸ்ட் பண்ணோ அதை எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சிஸ்டம் தான் சர்வர். ஓகே, the host system needs to map your domain name and IP address and vice versa, reverse name. Okay, according to the call என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து. So the resolver either asks the server to provide the information about the IP address. So ஒரு சர்வரில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த சர்வருக்கு then it sends the request to the other servers and so on. நம்ம just now we saw there are primary servers, secondary servers, there are many root servers. root serversல எத்தனை root servers இருக்கு? 13 servers இருக்கு all around the world. ஓகே, ஸோ ஒரு சர்வரில் அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் சென்ஸ் ரெக்வெஸ்ட் டு அனதர் சர்வர். ஓகே, ஸோ அண்ட் செக்ஸ் வெதர் இட் இஸ் அன் கரெக்டான ஐபி அட்ரஸாக எல்லாமே செக் பண்ணி வெதர் இட் இஸ் அன் எரர் ஒரு ரெசல்யூஷன் மேப்பிங் கரெக்டாக வந்திருக்கா இல்லை எரர் கரெக்டாக இருக்கு எரர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ரிசால்வர். ஸோ ஹவு டிஎன்எஸ் ஒர்க்ஸ். So before getting into this theoretical part, I want to show you a picture, okay, that represents how DNS works. Look at this picture. Carefully look at this picture, only then you can understand the theory part, how DNS works. Okay, first one, end user. Numbers are written here, isn't it? Can you see the numbers? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. மொத்தம் 9 ஸ்டெப்ஸில் நடக்க போகுது. ஒரு சாதாரண வெப்சைட் டைப் பண்ணுறோம், என்ட்ரி கீ டைப் பண்ணுறோம், அடுத்த செகண்ட் நம்ம ஸ்க்ரீனில் வருது. லுக் அட் வாட் ஹேப்பன்ஸ் அட் த பேக் எண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லுக் அட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் எண்ட் யூசர். ஹூ இஸ் தி எண்ட் யூசர்? எண்ட் யூசருங்கிறது இந்த இடத்துல யார்? நம்ம தான் எண்ட் யூசர்ஸ். ஓகே, ஸோ எண்ட் யூசர் ஒரு டைப் பண்ணுறாங்க சிஸ்டமில் www.example.com. Look at the second point. This example.com gets into this. What is this? Look at the name given below, DNS resolver. What is this? DNS resolver, domain name system oda resolver program. Okay, so நம்ம டைப் பண்ணுறது ஃபஸ்ட்டு யார்கிட்ட தான் போகுது? ரிசால்வர் கிட்ட போகுது. ரிசால்வருங்கிறது ஒரு ப்ரோக்ராம்னு இப்போ தான் பார்த்தோம். இதுதான் சர்வரை செக் பண்ணும், எந்த சர்வரில் ஐபி அட்ரஸ் இதோட கிடைக்கும்னு. Move to the third step here at the top. So first வந்து TLDனா இது டாப் லெவல் டொமைன். ஓகே, .com தான் ஃபஸ்ட்டு. நான் சொன்ன ரிவர்ஸில் தான் நமக்கு ஃபஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கும், நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ இட் கோஸ் டு த நேம் சர்வர் .com TLD. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இட் கோஸ் டு த ரூட் சர்வர். அங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணுது. .com இருக்கிறதுனால நீ எங்கே போ? .com TLDக்கு போகணுங்க. இப்போ ரைட் சைட் கேன் யூ see the server names? ஸோ ஃபஸ்ட்டு எந்த சர்வருக்கு போகுது? ரூட் நேம் சர்வர்ஸ். 13 நேம் சர்வர்ஸ், ரூட் நேம் சர்வர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. ஓகே, அந்தந்த இது எது நியரஸ்ட் சர்வர் இருக்கோ அங்கே போகும். மொத்தம் வேர்ல்டில் எத்தனை மெயின் ரூட் சர்வர்ஸ் இருக்குது? 13. இந்த ரூட் சர்வர்ஸில் அடுத்த லெவலில் உள்ளதெல்லாம் எங்கெங்கே இருக்குங்கிற ரீடைரக்ஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு போகிறது எங்கே தான் போகுது? டிஎன்எஸ் ரூட் நேம் சர்வருக்கு போகுது. ஸோ ஆரோ பார்த்தியா, லெஃப்ட் டு ரைட். டிஎன்எஸ்லேருந்து வெளியில் வருது. அந்த கொடுத்துருக்குற அந்த வெப்சைட்டை பார்க்கும்போது நீ .comக்கு போகணும், அது ரீடைரக்ட் பண்ணி விடுது. சரியா? தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. லுக் அட் த ஃபோர்த் ஸ்டெப். இப்போ அது எங்கே போகுது? .com சர்வருக்குள்ளே போகுது. .com சர்வரில் இந்த example.com அப்படிங்கிறது வந்து எத்தனாவது ரூட் சர்வருக்கு போகணும்? அடுத்த லெவல். ஓகே,
எத்தனாவது சர்வர் நேம் சர்வர் எந்த நேம் சர்வர் கோ டு ரூட் 53ன்னு சொல்லி சொல்லுது. லுக் அட் த தேர்ட் ஒன் ரூட் 53 அமேசான் ரூட் 53 நேம் சர்வர். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அந்த சர்வரோட நேம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நேம் சர்வருக்கு போகணும், திரும்ப அனுப்பி விடுது. ஸோ ப்ரைமரி செகண்டரி லெவல் சர்வர்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ அடுத்தது மூவ் டு த ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் வந்து example.comல போயிட்டு அமேசான் ரூட் சர்வரில் போயிட்டு example.comோட ஐபி அட்ரஸ்னு என்னன்னு இது சொல்லிடுது இப்போ. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இப்போ யார்கிட்ட வந்துடுச்சு? டிஎன்எஸ் ரிசால்வர். வாட் இஸ் தி ஐபி அட்ரஸ்? 192.0.2.44. நம்ம பார்த்தோம்ல 4 பார்ட்ஸாக இருக்கும். ஈச் ஒன் இஸ் டிவைடட் பை அ டாட் சிம்பிள். isn't it? IPv4 இது வெர்ஷன் 4. வெர்ஷன் 6ல் நம்ம பார்த்தோம் ஹெக்ஸாடெசிமலில் இருக்கும் அண்ட் 8 பார்ட்ஸ் இருக்கும் செப்பரேட்டட் பை கோலன் சிம்பிள் பார்த்தோம். இது IPv4 வெர்ஷன் 4. ஓகே, ஸோ இப்போ டிஎன்எஸ் ரிசால்வருக்கு கொடுத்த www.comோட ஐபி அட்ரஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு அது இவ்வளோ நேரம் இத்தனை சர்வர்ஸ்க்கு போயிருக்கு, 3 சர்வரில் போய் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, now it has the name 192.0.2.44. now this IP address is given to your system. Look at 7th step. This is given to the system that you are using. Okay, now using this IP address your system sends a request to the web server. last இருக்கிற web server பாரு 192.0.2.44ங்கிற web server. இந்த example.com எங்க ஹோஸ்ட் ஆயிருக்கோ அந்த சிஸ்டமோட ஐபி இது. அவன் தேவையான டேட்டாவை திரும்ப நம்ம சிஸ்டம் கொடுக்குறான். இது நம்ம சிஸ்டம்ல தெரியுது. ஓகே, ஸோ ரிசால்வரோட வேலை என்ன? டிஎன்எஸ்ல எல்லாமே இருக்குது. அதை இனிஷியேட் பண்ணி எங்கே போகணும், இங்கே போகிறதா அங்கே போகிறதா, இங்கே இத்தனை டிஎன்எஸ் இருக்குது, இத்தனை சர்வர்ஸ், ரூட் சர்வர்ஸ், ப்ரைமரி சர்வர்ஸ் எல்லாத்துலேருந்து கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஓவரால் ஆர்கனைசர் தான் என்னது? ரிசால்வர். ஓகே, ஸோ ரிசால்வர், டிஎன்எஸ் and all that. I hope you have understood this. Now we'll move to the theory part. Look at the theory part, how DNS works. When the user enters the URL na என்னது? உன்னோட வெப்சைட் அட்ரஸ். ஓகே, URLங்கிறது வெப்சைட் that consists of the protocol. ப்ரோட்டோகால்னு HTTP. இப்போல்லாம் இருக்கிறதுல நம்ம இப்போ வந்து ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ இப்போ வந்து ப்ரோட்டோகால்ஸ் டேரெக்டாகவே www மட்டும்தான் கொடுக்குறோம். சரி, google.com மட்டும்தான் கொடுக்குறோம், டொமைன் நேம் மட்டும்தான் கொடுக்குறோம், மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிடுது. ஓகே, ஸோ டொமைன் நேம், ஃபோல்டர் நேம் எக்ஸட்ரா இந்த ப்ரௌசருங்கிறது என்னது? உன்னோட க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், ஒப்பேரா எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதான் ப்ரௌசர். ஸோ ஃபர்ஸ்ட் த சிஸ்டம் செக்ஸ் இட்ஸ் டிஎன்ஏ கேட்ச். கேட்ச்ங்கிறது ஒரு டெம்ப்ரரி மெமரி நம்ம சிஸ்டமில் இருக்கிற. நீ சப்போஸ் இந்த வெப்சைட்டை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளோடதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். கேட்ச்ங்கிறது ஒரு மெமரி, டெம்ப்ரரி மெமரி. இதில் அந்த ஐபி அட்ரஸ் ஸோ ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒவ்வொருத்தரையும் சர்வருக்கு போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு வெப்சைட்டை google.com அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னால், அடிக்கடி google.com ஓப்பன் பண்ணுறேன்னா அதோட ஐபி அட்ரஸ் வந்து நம்மளோட சிஸ்டமோட கேட்ச் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஎன்எஸ் கேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நீ புதுசாக ஒரு வெப்சைட் பார்த்துருக்க, இப்போதைக்கு ரீசெண்டாக நீ அந்த வெப்சைட்டை ஆக்சஸே பண்ணலைன்னா நம்மள்ட்ட ஐபி அட்ரஸ் இருக்காது. ஸோ சப்போஸ் இஃப் த ஐபி அட்ரஸ் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த கேட்ச். ஓகே, suppose if the IP address is found, it gives you the information. If not, the system performs the DNS query. DNS queryங்கிறத நம்ம இப்போ பிக்சரில் பார்த்தது. ஸோ இட் queries the resolverங்கிறது ப்ரோக்ராம்னு பார்த்தோமா, about the IP address from your internet service provider, Jio, Vodafone, அவங்களோட சர்வருக்கு போய் தான் ரூட் சர்வருக்கு போகும். ஓகே, ரிசால்வரும் சில நேரம் கேட்ச் மெயின்டைன் பண்ணோம். ஸோ ரிசால்வர் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேட்ச். ரிசால்வர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, நம்மளோட ஹோஸ்ட் நம்ம சிஸ்டமில் இருக்கிற ரிசால்வர் ப்ரோக்ராம்லேயும் கேட்ச் இருக்கும். அதுலேருந்து கண்டுபிடிச்சா ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அப்படியும் தெரியல, நம்ம ரொம்ப புதுசாக ஒரு வெப்சைட்னா நேராக சர்வரில் போய் கண்டுபிடிச்சி வரும். ஸோ இந்த குவரிங்கிறது நம்ம கொடுத்துருக்க இந்த ரெக்வஸ்ட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க? குவரின்னு சொல்கிறாங்க. Query is passed to the next domain. Look at this picture here. browser கிட்டேருந்து எங்கே போகுது? resolver கிட்டேருந்து local serverங்கிறது உன்னோட ISP, Jio, Vodafone, Aircel அந்த மாதிரி இருக்கிற ISPs. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரூட் சர்வர் தெரியாது, டோன்ட் நோன்னு ரிட்டர்ன் கொடுத்துருது. அடுத்து ORG சர்வரில் போயிட்டு அது வந்து ஆஸ்க் தம்னு இது பண்ணுது பாரு,
ஸோ டோன்ட் நோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இந்த சர்வருக்கு போனது ரீடைரக்ட் பண்ணுது. கடைசியில் அந்த TNSCRT.org ஐபி அட்ரஸ் கிடச்சி நம்ம சிஸ்டம்க்கு ரிட்டர்ன் வருது. Look at this picture, you will understand it better. The first picture is also clear. You can make screenshots of this picture and see once. Okay. Now, so it moves to the top level domain. TLD stands for top level domain. அது நம்ம கொடுத்துருக்க ரெக்வஸ்ட் பண்ணி எந்த சர்வருக்கு போகணும்னு டைரக்ட் பண்ணும். எந்த நேம் சர்வருக்கு போகணும், .comக்கு போகணுமா, அங்கே போகணுமா, வேறு .org போகணுமான்னு நமக்கு அது ரிசால்வ் பண்ணி கொடுக்கும். So until the query is solved, it is passed to the next level domains. So at last mapping பண்ணி records எல்லாம் it is returned to the resolver who checks whether the returned value is correct or an error. கரெக்டான ரெக்கார்ட் தானா இல்லை எரரான டிசைட் பண்ணிட்டு அதை பொறுத்து நமக்கு ஸ்க்ரீனில் கொடுக்கும், which is then viewed by the user. Okay, one more time I would like to show you that process. ஸோ நம்ம www.google.com போடுறோம். ரிசால்வர் இந்த வயலட் கலர் பாக்ஸ் வந்து கீழே யூ கேன் சி த நேம் டிஎன்எஸ் ரிசால்வர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், இட் மூவ்ஸ் டு த லோக்கல் சர்வர். லோக்கல் சர்வர்லேருந்து டிஎன்எஸ் ரூட் சர்வருக்கு போகும். அவன் வந்து இது .comன்னு கண்டுபிடிச்சி அடுத்த சர்வருக்கு அனுப்புவான். .com சர்வருக்கு போகணும்னு சொல்லும். திரும்ப ரிசால்வர் அதை எடுத்துகிட்டு எங்கே போகும், .com சர்வர். .com சர்வரில் அந்த பர்டிகுலர் வெப்சைட் அட்ரஸ் எந்த ஐபி அட்ரஸில் இருக்கோ அது ஒரு இன்னொரு சர்வரில் கூட மெயின்டைன் ஆகலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சுக்க முடியாது. யூ கேன் சி தெர் ஆர் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் தேர், isn't it? ஸோ it again sends you to another server. அங்கே primary, secondary, it again sends it to that and then finally you get the IP address. இந்த ஐபி அட்ரஸை நம்ம சிஸ்டம்க்கு ரிசால்வர் கொடுக்கும். ஸோ அந்த இதுக்கு திரும்ப ரெக்வஸ்ட் அனுப்பும். ஸோ ஐபி அட்ரஸ் கிடச்ச பிறகு திரும்ப ரெக்வஸ்ட் போவோம் பர்டிகுலர் ஐபி அட்ரஸ்க்கு. அங்கேருந்து நமக்கு டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ த மெயின் பார்ட் ஹியர் இஸ் ரிசால்வர் ஹஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். டிஎன்எஸ்க்கு இருக்குது ப்ளஸ் ரிசால்வர் ஹஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஹியர். ஓகே, now we'll move on to this PDF again, your textbook PDF, in which we will learn this. Do you know? First one, web server. This is an important question. Web server is a program that is running on a dedicated machine to handle queries of the end user. So web server is a program. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் சர்வர்னாலே வந்து அது ஹார்ட்வேர்லாம் கிடையாது. ஓகே, web server is a program that is used to handle this queries of the user. queryனா என்னது, நம்ம ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்து அதோட ஐபி வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்ல, அதை தான் குவரின்னு சொல்கிறாங்க. ஸோ யூசரோட ரெக்வஸ்ட் இந்த டேட்டா வேணும் அந்த டேட்டா வேணும், நம்ம பாட்டுக்கு ஏகப்பட்ட டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வரிசையாக நம்ம வெப்சைட் அட்ரஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ டு ஹேண்டில் ஆல் தீஸ் queries request from the user, there is a program called web server. Okay, so this is used to host the websites and to deliver the contents of the website using the protocol HTTP. So while you type the URL in the browser sends the URL to the domain name system. So after getting the IP address, it sends the request to the corresponding web server with that particular IP address. Now the contents appear on the web browser. So particularly அந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் வெப் சர்வர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹோஸ்ட்டை அந்த வெப் சர்வரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இத்தனை டாப் லெவல் டொமைனு, ப்ரைமரி லெவல் டொமைனு, செகண்டரி லெவல் டொமைனு தேடுறோம். எங்கே இருக்குன்னு தேடி தேடி எடுத்துக்கொண்டு வந்து ஐபி அட்ரஸ் கொண்டு வருது. சும்மா ஒரு 4-5 வச்சுலாம் மெயின்டைன் பண்ணுறது இல்லை இல்லையா. த இன்டர்நெட் வேர்ல்டு இஸ் வெரி வெரி ஹியூஜ். அவ்வளோ டேட்டா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சர்வர்லாம் பத்தவே பத்தாது. வி ஹேவ் டோட்டல் ஆஃப் 13 மெயின் சர்வர்ஸே 13 இருக்குது. நிறைய ப்ரைமரி சர்வர்ஸ் இருக்குது, நிறைய செகண்டரி சர்வர்ஸ் இருக்குது. அது போக வெப் சர்வர் ப்ரோக்ராம்ஸும் நமக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகே, now we will learn about another organization called IANA. IANA is affiliated to ICANN. ICANN is Internet Corporation for Assigned Names and Numbers. IANA stands for Internet Assigned Numbers Authority. Okay, so it does the overall management of this DNS. அந்த ரூட் சர்வர், ஐபி அட்ரஸிங்கு எங்கே போகணும், இதை கரெக்டாக பண்ணுறாங்களா, கரெக்டாக போகுதான்னு ஒரு ஓவரால் மேனேஜ்மெண்ட் பார்க்குறது தான் இந்த ஆர்கனைசேஷன். ஓகே, இட் டேக்ஸ் கேர் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ், கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டிஎன். ரூட் ஜோன் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா, எந்த சிஸ்டமும் டவுன் ஆகாமல் கரெக்டாக இருக்குதா. அண்ட் இட் ஹேஸ் 2 மெயின் டொமைன்ஸ், .int and .arpa. ARPANETs படித்தோம் இல்லையா, நெட்வொர்க் டொமைன்ஸ் இது எல்லாமே.
Now there is another service called Whois service. So it is a free publicly available directory that contains the details of the registered domain names. You can look at this if you have time in the internet. You can look at this whois.icnn.in. If you give a domain name, அது யார் பேர்ல register ஆகி, you can get the details for the IP addresses and the domain names. ஸோ அவங்களோட ஓனர்ஸ் யார், அந்த பர்டிகுலர் டொமைன் பர்டிகுலர் வெப்சைட்டோட ஓனர் யார், ரெஜிஸ்ட்ரண்ட் யாருங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ சப்போஸிங் யூ ஆர் கோயிங் டு மேக் அ வெப்சைட், உன் வெப்சைட் அட்ரஸ் மாதிரி வேறு யாரும் வச்சுருக்கக்கூடாது. போய் ஹூஇஸில் போய் பார்க்கலாம், இந்த அட்ரஸில் யாராவது இருக்காங்களா, வெப்சைட் அட்ரஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணலாமா, தட் யூ கேன் செக் இட் அவுட். ஓகே, and if you want to learn about the owners or of a particular website, you can go to Whois service. Okay, now you should read everything that is given in points to remember. It will all be like a recollection. At the same time, points to remember lend you will be getting 1 mark questions, sometimes 2 mark questions as well. Okay, so you must learn this for 1 words as well as 2 mark questions.